உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கம். கருணாநிதி இயங்கிய வரையில், இப்பொழுது அவர் இயக்கமற்றிருக்கிறார், இயங்கிய வரையில் தமிழகத்தை பொறுத்தவரையில் ப்ரோ கருணாநிதி, ஆன்டி கருணாநிதி, இதுதான் தமிழ்நாட்டின் அரசியல். இப்பொழுது தமிழ்நாட்டுக்கு கிடைத்திருக்கிற மிகப்பெரிய வரம் என்னவென்றால், ஒரு ஆளுமையினுடைய சரித்திரம் முடிந்துவிட்டது, இன்னொரு ஆளுமை இயங்க முடியாமல் முடங்கிவிட்டது. நீண்ட காலமாக மக்களுக்குள்ளே இருந்த அந்த கோபத்தினுடைய கொதிநிலையின் வெளிப்பாடு தான் நடந்து முடிந்த ஜல்லிக்கட்டின் போது எழுந்த தன்னெழுச்சி. இன்றைய நிலையில் தன்னிடம் இருக்கக்கூடிய எதையும் மக்களுக்கு கொடுக்காமல் மக்களிடம் இருக்கக்கூடிய அனைத்தையும் தனக்கென்று தட்டி பறிக்கக்கூடிய ஒரு இழிதொழிலாக அரசியல் கீழிறங்கிவிட்டது. தமிழகத்தில் இருக்கக்கூடிய அரசியல் தலைவர்களை வைத்துக் கொள்ளுங்கள். மக்கள் நலனை மட்டுமே நெஞ்சத்தில் நிறுத்தி அவர்கள் வாய் திறந்து பேசக்கூடியவர்களாகவோ மனதளவில் சிந்திக்கக்கூடியவர்களாகவோ இருக்கிறார்களா? 2 திராவிட கட்சிகளின் பிடியிலே இருந்து தமிழ் சமூகம் விடுபட்டால் ஒழிய தமிழகம் ஒரு பொன்விடியலை சந்திப்பதற்கான வாய்ப்பே கிடையாது. இப்போ அரசியல் இருக்கிற வெற்றிடத்தை எப்படி பார்க்குறீங்க? இப்பொழுது அரசியல் என்பது மிகவும் பாழ்பட்ட ஒரு நிலைக்கு வந்து சேர்ந்திருக்கிறது. அதாவது என்னுடைய வாழ்காலத்தின் அனுபவங்களையும் அதற்கு முன்பு நாம் படித்ததன் மூலமாக பெற்ற அறிவையும் ஒன்றாக வைத்து பார்க்கிற பொழுது 3 கட்டங்களாக நான் இந்திய அரசியலையே பார்க்க முடிகிறது. காந்திய யுகம் என்பது தன்னிடம் இருப்பதை மக்களுக்கு தந்து மக்கள் பணியாற்றுவது என்ற நிலை இருந்தது. ஆனால் நாடு விடுதலை பெற்ற பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக சூழல் கெட்டு சின்னதை போட்டு பெரியதை பெறுவது என்கிற முடிவுக்கு ஒரு மாற்றம் நிகழ்ந்தது. இன்றைய நிலையில் தன்னிடம் இருக்கக்கூடிய எதையும் மக்களுக்கு கொடுக்காமல் மக்களிடம் இருக்கக்கூடிய அனைத்தையும் தனக்கென்று தட்டி பறிக்கக்கூடிய ஒரு இழிதொழிலாக அரசியல் கீழிறங்கிவிட்டது. எனவே இந்த சீரழிந்த சூழலிலிருந்து இந்த சமுதாயத்தை விடுவிக்க வேண்டுமென்றால் இதற்கு பெருமுயற்சி தேவை. இதற்கு மக்களுடைய மனோபாவத்தில் மாற்றம் வர வேண்டும். ஒரு தனிப்பட்ட தலைவர் மீது இருக்கக்கூடிய அபிமானம் அல்லது ஒரு கட்சியின் மீது இருக்கக்கூடிய காதல் அல்லது கவர்ச்சி சார்ந்த சிந்தனை இவற்றிலெல்லாம் இருந்து விடுபட்டு சித்தாந்த ரீதியாகவும் சமூக நலன் ரீதியாகவும் சிந்திக்கக்கூடிய மனோபாவத்திற்கு மக்களை மாற்ற வேண்டும். அந்த பணி மிகவும் சிரமமானது. அந்த பணி நடந்தே ஆக வேண்டும் என்பதைத்தான் இப்பொழுது நடந்து கொண்டிருக்கக்கூடிய அரசியல் அருவருப்பான நிகழ்வுகள் நமக்கு மேலும் வற்புறுத்துகின்றன. மாற்று அரசியல் வேணும்னு சொல்றீங்க, அது எந்த மாதிரி இருக்கணும்? இல்லை, எப்பொழுதுமே நான் தொடர்ந்து ஒரு நிலைப்பாட்டிலேயே இயங்கி வருபவன். 2 திராவிட கட்சிகளின் பிடியிலே இருந்து தமிழ் சமூகம் விடுபட்டால் ஒழிய தமிழகம் ஒரு பொன்விடியலை சந்திப்பதற்கான வாய்ப்பே கிடையாது. காரணம், தமிழ்நாட்டில் அதுவரையில் 1967 ஆட்சி மாற்றம் நிகழ்ந்தது. 1969 அண்ணாவினுடைய மறைவுக்கு பிறகு கலைஞர் முதல்வராக பொறுப்பேற்றார். அண்ணா இருக்கிற வரையிலும் கூட தொடர்ச்சியாக நீங்கள் பார்த்தால் தமிழ் சமூகத்தினுடைய பொது வாழ்வு பெரிதாக பாழ்படுத்தப்படவில்லை. கலைஞர் ஆட்சிக்கு வந்ததிலே இருந்து காலமாக கட்டி வளர்த்து பராமரிக்கப்பட்ட பாரம்பரிய வாழ்வியல் விழுமியங்கள் அனைத்துமே பாழடிக்கப்பட்டுவிட்ட நிலையில் இவற்றிற்கு மிகப்பெரிய பொறுப்பை ஏற்றிருக்க வேண்டியவை 2 திராவிட கட்சிகள் தான். இந்த 2 திராவிட கட்சிகளிடமிருந்து தமிழகம் விடுபட்டு மாற்று அரசியலை நோக்கி சிந்திக்க வேண்டும் என்பதைத்தான் அன்று தொட்டு இன்று வரை நான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். நீங்க என்னதான் மாற்று அரசியல் வேணும்னு சொன்னாலும் திமுக இல்ல அதிமுக இந்த ரெண்டும் தான் மாறி மாறி ஆட்சி அமைக்க போகுது. அதை நீங்க எப்படி பார்க்குறீங்க? இல்லை, அதாவது தெரிந்தோ தெரியாமலோ விரும்பியோ விரும்பாமலோ தமிழகத்தில் ஏறக்குறைய ஒரு 50 ஆண்டு காலத்திற்கு மேல் அரசியல் ஆளுமைகளாக ஒரு பக்கம் கருணாநிதி திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு நின்றார். அவர் ஒரு தவிர்க்க முடியாத அரசியல் ஆளுமை. எனவே அந்த ஆளுமையின் வசீகரத்தில் வாக்குகளை வழங்கிய கூட்டம் ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் எம்ஜிஆர் இருந்தார். அது தமிழ்நாட்டில் எல்லா தலைவர்களையும் மீறிய சக்தியாக அவரிடம் ஒரு வசீகரத்தை வைத்து கொண்டிருந்தார். அந்த வசீகரத்தின் ஆளுமையில் மக்கள் மயங்கி கிடந்தார்கள். அதற்கு பிறகு ஜெயலலிதா என்கிற ஆளுமை தமிழர்களை வசப்படுத்தியது. எப்பொழுதுமே நீங்கள் ஒன்று புரிந்து கொள்ளுங்கள், கருணாநிதி இயங்கிய வரையில், இப்பொழுது அவர் இயக்கமற்றிருக்கிறார், இயங்கிய வரையில் தமிழகத்தை பொறுத்தவரையில் ப்ரோ கருணாநிதி, ஆன்டி கருணாநிதி, இதுதான் தமிழ்நாட்டின் அரசியல்.
கருணாநிதிக்கு ஆதரவாக வாக்களிக்கக்கூடியவர்கள் 30 விழுக்காடு இருந்தால், கருணாநிதிக்கு வாக்களிக்கவே கூடாது என்று எண்ணக்கூடியவர்கள் 70 விழுக்காடு எப்பொழுதுமே இருந்திருக்கிறார்கள். அந்த கருணாநிதிக்கு எதிரான சக்தியை ஒன்றாக திரட்டக்கூடிய வசீகர தலைமை ஒன்று இருந்தால் அதன் பக்கம் அவர்கள் சாய்கிறார்கள். இதுதான் நடந்திருக்கிறது. இப்பொழுது தமிழ்நாட்டுக்கு கிடைத்திருக்கிற மிகப்பெரிய வரம் என்னவென்றால், ஒரு ஆளுமையினுடைய சரித்திரம் முடிந்துவிட்டது, இன்னொரு ஆளுமை இயங்க முடியாமல் முடங்கிவிட்டது. எனவே 2 ஆளுமைகளின் பிடியிலே இருந்து தமிழகம் விடுபட்டிருப்பதனால் இனியாவது மக்கள் சுயமாக சிந்தித்து, தங்கள் நலன் குறித்து சிந்தித்து தங்களுக்காக வாக்களிக்க வேண்டும். பொது வாழ்க்கையிலிருந்து விலகிய நீங்க திரும்பவும் அரசியலுக்கு வரக்கு என்ன காரணம்? ஏறக்குறைய 48 ஆண்டு காலம் இடையறாமல் இந்த தமிழ்நாட்டில் பொதுவெளியில் நான் இயங்கி இருக்கிறேன். அரசியல், இலக்கியம், ஆன்மீகம் என்று 3 தளங்களிலும் இயங்கி இருக்கிறேன். ஆனால் இந்த 48 ஆண்டு கால அனுபவத்தின் அடிப்படையில் எனக்கு ஏற்பட்டவை அனைத்தும் கசந்த நினைவுகள் தான். எந்த நிலையிலும் இந்த தமிழ் சமூகத்தினுடைய விதியை மாற்றி எழுதக்கூடிய வல்லமை நமக்கு இல்லை. ஏழ்மையும் எளிமையும் உள்ளவர்கள் உண்மை சார்ந்தும் சத்தியம் சார்ந்தும் வாழ்ந்தாலும் கூட அவர்களை இந்த சமூகம் பெரிதாக பொருட்படுத்துவதில்லை. என் 48 ஆண்டு கால அரசியல் வாழ்வில் நான் ஒரு சிறிய தவறை கூட செய்ததில்லை. எனவே அப்பழுக்கற்ற என்னுடைய அரசியல் வாழ்வுக்கு எந்தவிதமான அங்கீகாரமும் இல்லாமற் போனது குறித்து நான் கவலைப்படவில்லை. ஆனால் என்னால் எந்தவிதமான பெரிய மாற்றங்களையும் உருவாக்க முடியாத நிலையில் நாம் இதில் இருந்து உழன்று கொண்டிருப்பதை விட, இனிமேல் நமக்கு பிடித்த இலக்கியங்களை படிப்பது, நமக்கு பிடித்த செய்திகளை மக்களிடம் கொண்டு போய் சேர்ப்பது என்ற முடிவெடுத்துத்தான் நான் விலகினேன். ஆனால் ஜல்லிக்கட்டு விவகாரத்தில் தன்னெழுச்சியாக மாணவர்களும் இளைஞர்களும் பொதுமக்களும் தமிழகம் முழுவதும் திரண்டதை பார்த்தபோதுதான் எனக்கு ஒரு உண்மை புரிந்தது. ஒரு வற்றாத நதி, அதன் மீது குப்பைகளை கொட்டி நீங்கள் மூடி மறைத்திருந்தாலும் கூட அந்த குப்பைகளுக்கு அடியே அதனுடைய ஈரம் தணியாமல் இருக்கும் என்பதை இந்த தமிழ் சமூகத்தினுடைய மன உணர்வு எனக்கு புரிய வைத்தது. எனவே இந்த மாணவர்கள், இளைஞர்கள், பொதுமக்களிடம் இன்றைய அரசியல் சூழல் குறித்து தெளிவாக விளக்குவதும், இவர்களுக்கு இடையே மாற்று அரசியல் குறித்த ஒரு விழிப்புணர்வை தேடித் தருவதும் என்னுடைய வாழ்கால கடமை என்று கருதியதனால்தான் மீண்டும் நான் என்னை இந்த இயக்கப் பணிகளில் ஈடுபடுத்தி கொண்டிருக்கிறேன். இப்போ நம்ம நாட்டில் இருக்கிற அரசியல் சூழ்நிலை பார்த்து வெறுத்து போய் தான் திரும்பவும் அரசியலுக்குள்ளே வந்திருக்கீங்களா? நிச்சயமாக. அதாவது முழுக்க தமிழ்நாட்டினுடைய அரசியல் சீரழிந்து விட்டது. இப்பொழுது நீங்கள் பார்த்தால், ஒரு சட்டமன்ற உறுப்பினர் என்றால் சட்டமன்ற உறுப்பினருக்கான கடமைகள் என்ன, சட்டமன்ற உறுப்பினர் எவ்வளவு கண்ணியமாக மக்கள் நலன் சார்ந்து சட்டமன்றத்தில் இயங்க வேண்டும் என்கிற அளவுகோலை வைத்துக்கொண்டு எந்த சட்டமன்ற உறுப்பினருக்காவது நீங்கள் மதிப்பெண்ணை தர முடியுமா? தமிழகத்தில் இருக்கக்கூடிய அரசியல் தலைவர்களை வைத்துக் கொள்ளுங்கள். மக்கள் நலனை மட்டுமே நெஞ்சத்தில் நிறுத்தி அவர்கள் வாய் திறந்து பேசக்கூடியவர்களாகவோ மனதளவில் சிந்திக்கக்கூடியவர்களாகவோ இருக்கிறார்களா? இதை சொன்னால் தனக்கு என்ன தனிப்பட்ட ஆதாயம், தன் கட்சிக்கு எந்த அளவுக்கு ஆதாயம் என்று தன்னையும் கட்சியையும் மட்டுமே கணக்கில் வைத்து பேசக்கூடியவர்களாக இன்றைக்கு தலைவர்களே மாறிவிட்டார்கள். எனவே ஒட்டுமொத்த தமிழ்நாட்டினுடைய நலனை சிந்திப்பதற்காக அவர்களுக்கு ஒரு துறவு சார்ந்த மனோநிலையோடு நின்று பதவியில் இருப்பதற்காக ஒருவரை தேடிக்கொண்டிருக்கிறோம். மாணவர்கள், இளைஞர்கள் கிட்ட எந்த மாதிரியான கருத்துக்களை கொண்டு போறீங்க? இன்றைக்கு முதலமைச்சர் நாற்காலிக்கு நடந்து கொண்டிருக்கிற போட்டி எவ்வளவு அருவருப்பானது. இந்த போட்டியில் களமமைத்திருக்கக்கூடிய மனிதர்கள் யார் யார்? இந்த முதலமைச்சர் நாற்காலியை இதற்கு முன்பு அலங்கரித்தவர்கள் யார் யார்? 1937 வெள்ளையராதிக்கத்தின் கீழ் இருந்த பொழுதே சென்னை ராஜதானியின் பிரிமியராக இருந்த ராஜாஜி, 46 இருந்த பிரகாசம், 47 விடுதலை அடைந்த நிலையில் தமிழகத்தினுடைய முதலமைச்சராக இருந்த ஓமந்தூர் ராமசாமி ரெட்டியார், அவருக்கு பிறகு வந்த குமாரசாமி ராஜா, பிறகு மீண்டும் வந்த ராஜாஜி, அதற்கு பிறகு காமராஜர் என்று வரிசையாக அமர்ந்த மனிதர்கள் எப்படி தன்னலம் துறந்த துறவிகளாக மண்ணலம் காப்பதற்காக பதவியில் இருந்தார்கள். இவற்றையெல்லாம் இன்றைய இளைஞர்கள் பெரிதாக தெரிந்து வைத்திருக்கவில்லை. எனவே நான் ஒவ்வொரு கல்லூரியிலும் இளைஞர்கள் கூட்டங்களிலும் இந்த பழைய வரலாற்றை திரும்ப திரும்ப எடுத்துச் சொல்லி அதுபோன்ற துறவு சார்ந்த தலைவர்கள் அரசியலுக்கு வருவதற்கான அடித்தளத்தை அமைக்க விரும்புகிறேன். கடந்த சட்டமன்ற தேர்தலில் வைகோ தான் முதல்வராகணும்னு சொன்னீங்க.
இப்ப மீண்டும் அரசியலுக்குள்ள வந்திருக்க நீங்க யாரை தலைமையேற்று போக போறீங்க? இல்லை, இப்பொழுது நிலைமைகள் ரொம்ப அதற்கு பிறகு எவ்வளவோ அரசியல் மாற்றங்களை கண்டுவிட்டது. அவர்கள் மக்கள் நல கூட்டணி என்று ஒன்றை தொடங்கியது, பிறகு விஜயகாந்தின் முதுகுக்கு பின்னாலே போய் அவர்கள் நின்றது. இப்படி பல்வேறு மாற்றங்கள் நிகழ்ந்துவிட்ட நிலையில் எந்த ஒரு தனிநபரை சார்ந்தும் இவர்தான் என்று சொல்வதற்கு காந்திய மக்கள் இயக்கத்தில் இடமில்லை. என்றால் காந்திய மக்கள் இயக்கத்தில் இருக்கக்கூடிய நாங்கள் அனைவரும் ஒன்றாக இப்பொழுது கூடி சிந்தித்து அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்கிற பொழுது என்ன முடிவெடுத்திருக்கிறோம் என்றால், இவரைத்தான் முதலமைச்சராக்க வேண்டும் என்று யாரையும் கை நீட்ட வேண்டிய அவசியம் நமக்கு இல்லை. நாம் தமிழகத்தில் எப்படிப்பட்ட மனிதர்கள் முதலமைச்சராக இருந்தால் தமிழ்நாட்டிற்கு நல்லது என்பதை மட்டும் திரும்ப திரும்ப சொல்லுவோம். இவையெல்லாம் பொது வாழ்வில் இருக்க வேண்டிய நல்ல பண்புகள். ஜல்லிக்கட்டு போராட்டத்துக்கு ஒன்று சேர்ந்த இளைஞர்கள் இப்ப நம்ம தமிழ்நாட்டோட அரசியல் பிரச்சனைகளுக்கு ஒன்று சேருவாங்களா? அவர்கள் வர வேண்டும். ஏனென்றால் ஜல்லிக்கட்டு போராட்டத்திற்காக மக்கள் வந்தார்கள் என்று சொல்வதே ஒரு பேதமை, ஒரு பிழை. அது தவறான கருத்து. நீண்ட காலமாக மக்களுக்குள்ளே இருந்த அந்த கோபத்தினுடைய கொதிநிலையின் வெளிப்பாடு தான் நடந்து முடிந்த ஜல்லிக்கட்டின் போது எழுந்த தன்னெழுச்சி. அது மத்திய அரசு மாநிலத்தின் உரிமைகளை தொடர்ந்து பறித்து கொண்டிருப்பதற்கு எதிரான எழுச்சி, மாநிலத்திற்கு மற்ற மாநிலங்கள் மூலமாக நடக்கக்கூடிய துரோகத்திற்கு எதிரான எழுச்சி, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தவறான அரசியல் தலைவர்களின் முற்றுகைக்கு எதிரான எழுச்சி, தேர்ந்தெடுக்கக்கூடிய சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மந்திரிகள் உட்பட அனைவருமே கொள்ளையடிப்பவர்களாக குறுகிவிட்டார்கள் என்பதற்கு அவர்கள் அளவில் ஏற்பட்ட கோபத்தினுடைய எழுச்சி. இப்படி பார்த்து பார்த்து பொறுமை இழந்து போதும் 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 பொறுத்ததெல்லாம் போதும் என்கிற நிலையில் வந்த தன்னெழுச்சி தான் இது. இந்த எழுச்சி வெறும் ஜல்லிக்கட்டுக்கு மட்டும் என்பதல்ல, சமூகம் சார்ந்த எழுச்சி. அது வளர்த்தெடுக்கப்பட வேண்டும். அது வளர்த்தெடுக்கப்படக்கூடாது என்பதற்காகத்தான் அதனுடைய இறுதி கட்டத்தில் பயங்கரவாதம் கட்டவிழ்த்து விடப்பட்டது. நீங்கள் காவல்துறையினுடைய அத்துமீறிய நடவடிக்கை ஒரு பக்கமும், அந்த அறம் சார்ந்த வழியில் நடைபெற்ற மாணவர் போராட்டத்தில் சில தவறான தீய சக்திகள் உள்நுழைந்து அதை வன்முறை காடாக மாற்றுவதற்கு முயன்றது இன்னொரு பக்கமாக நடந்து முடிந்ததே. இதுபோன்று அறவழியில் இனிமேல் இவர்கள் கூடக்கூடாது. அப்படி கூடுகிற வாய்ப்பை மத்திய மாநில அரசுகளும் தருவதற்கு தயாராக இல்லை, காவல்துறையும் தருவதற்கு தயாராக இல்லை, தீய சக்திகளும் தருவதற்கு தயாராக இல்லை. எனவே இது முக்கூட்டணி. முக்கூட்டணியும் ஒன்றாக சேர்ந்து தான் காந்திய வழியில் நடந்த ஒரு உலகமே வியக்கக்கூடிய போராட்டத்தை கடைசி நேரத்தில் களங்கப்படுத்திய விஷயம். எனவே இனிமேல் நடக்கக்கூடிய போராட்டங்கள் முன்னை விட விழிப்பாக இருக்க வேண்டும்.